ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான, சீக்கிரமா செய்யக்கூடிய கீரை சாதம் உங்க பேபிஸ்க்கு எப்படி செய்யுது பார்த்துடலாமா? ஒரு குக்கர் எடுத்துட்டு, அந்த துவரம் பருப்பு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா, நீங்க வந்து பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுல. கூடவே நான் வந்து ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது கூடவே 3 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி. நான் ஆல்ரெடி கட் பண்ணி, வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கீரை வந்து இதில சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா. ஒரு 1/4 கைப்பிடி அளவு சேர்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். குட்டீஸ்க்கு அதுவே போதுமானதா இருக்கும். இதில வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திட்டு, கூட மஞ்சள் பொடி போட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இத வந்து விசில் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ 3லருந்து 4 விசில் வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு குக்கர்ல போட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு, லிட் வச்சு கவர் பண்ணியும் நீங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இத வந்து ஒரு மிக்ஸர் ஜார்ல ஆற வச்சு போட்டுக்கோங்க. பருப்பு, கீரை, தக்காளி, பூண்டு நம்ம வேணும்னா கூட இதில பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்க இன்னைக்கு போடல. ஆனா வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. இது ஸ்டார்ட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட்டு கோர்ஸா வந்து நீங்க ஒரு 1 மினிட்டுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மிக்ஸர் எல்லாம் வந்து நல்லா அரைஞ்ச பிறகு, அதுக்கப்புறமா உங்க குட்டீஸ்க்கு தேவையான அளவுக்கு சாதம் நல்லா வேக வச்சு ஆற வச்ச சாதம் இதில சேர்த்து இதையும் வந்து ஒரு 1 மினிட்டுக்கு போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க குடுக்க வேண்டிய பாத்திரத்தில சேஞ்ச் பண்ணிட்டு, அதில வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, இல்லன்னா ஒரு குட்டி ஸ்பூனா இருந்தா 1 ஸ்பூன், இல்லன்னா பெரிய ஸ்பூனா இருந்தா ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிட்டு, அத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, இது உங்க குட்டீஸ்க்கு குடுத்து பாருங்க. எப்படி சாப்பிடுறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான ரெசிபிக்கு அழகா இல்ல. மீண்டும் ஒரு டேஸ்டியான ரெசிபிக்கு மறுபடியும் பார்ப்போம். பாய்.